உள்ளவரே, பரிசுத்தரே, எங்களை தேடி வந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை தந்த பரிசுத்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் உமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை தெரிந்து கொண்ட கர்த்தரை சோதரிக்கிறோம். நோய் தந்த நாளிலே உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம். பாடி தோற்று மாய்ப்படுத்துகிறோம். தாரானே ஆசிரியர் வல்ல ஆராதனை ஆகி இருக்கிறது போல இப்போது நடந்த ஆராதனையை கத்தராகி எடுத்து என்னுடைய தினத்தை ஆசீர்வதித்து என் மயப்பட்டு உங்களுடைய கனத்தோடு பேசி உங்களுடைய தினங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம். நல்லதாவே ஆமென். பாடல் புத்தகத்திலே ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 779வது பாடல். 779வது பாடல். ஆனந்தமாக அன்பரை பாடுவே, ஆசையவரின் ஆத்மாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே, ஆசையவரின் ஆத்மாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவரே சுபோல் யாருமில்லை, ஆண்டவரே சுபோல் யாருமில்லை. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் நிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் தம் சொந்தமானோர்களும் தள்ளிடும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கருத்தா, தாங்கிடுவேன் நீதியின் கருத்தா. தவறனும் நல்ல நாதனும் என்றார், தவறனும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, அலி போர்வான் மறை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, அலி போர்வான் மறை நிறைக்குமே. செந்திர சீயோனில் தேவனின் சன்னதி, செந்திர சீயோனில் தேவனின் சன்னதி. பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவே, பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசு இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாயினதே. இயேசு இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாயினதே. நிக்கிய சாமினை நசுவிசேஷத்தால், நிக்கிய சாமினை நசுவிசேஷத்தால் ஜீவனறியாமை வெளியாகினார்,
ஜீவனறியாமை வெளியாகிறார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் எங்குமில்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் எங்குமில்லையே. மகிமையின் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. மகிமையின் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்குமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல் புத்தகத்திலே 363வது பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 363வது பாடலை பாடுவோம். 363வது பாடல். அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே. அனுதினம் பதம் கதியே, அடியாரின் கிருபமதியே. அனுதினம் பதம் கதியே, அடியாரின் கிருபமதியே. வன்வினைகள் வந்திடுகில் வலையுகையில் என் இதயம். வன்வினைகள் வந்திடுகில் வலையுகையில் என் இதயம். வல்லபனே என்ன பயம், வந்திடுமோ பின்னே பயம். வல்லபனே என்ன பயம், வந்திடுமோ பின்னே பயம். அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே. தன்னுயிரை பாவிகட்காய் தந்தவனாம் தந்தையே. தன்னுயிரை பாவிகட்காய் தந்தவனாம் தந்தையே. தள்ளிடுமோ என்னை தேடுமோரின் ஸ்நேகமெனில். தள்ளிடுமோ என்னை தேடுமோரின் ஸ்நேகமெனில். அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே,
உறவில் மறைந்திடும் நான் திருவாவிடத்தில் அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெருமதியே அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெருமதியே திருக்கரங்கள் கருணையுள்ள சீட்சையில் நாம் பதறுகில்லா திருக்கரங்கள் கருணையுள்ள சீட்சையில் நாம் பதறுகில்லா மக்களில் சுவாசனங்கள் ஸ்ரீகத்தின் பிரகாசனங்கள் Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை முழு உலகத்தோடு ஆண்டவரே மை சோதரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு பலத்தோடு மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, praise the Lord, praise the Lord. எபினேசரே எங்களை பாதுகாத்தீரே, நன்றி ஐயா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இதுவரையிலும் எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே எபினேசரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே மை சோதரிக்கிறோம். எல்ரோய், எல்ரோய் ஆண்டவரே மை சோதரம். ஹalleluya. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நீர் எங்களை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் பாதுகாத்து உம்முடைய சட்டைகளின் நிழலிலே எங்களை மூடி மறைத்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஆண்டவரே உம்மை நன்றி 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 செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை
இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya praise the Lord நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உரியது ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya praise the Lord praise the Lord ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மகிமையின் தேவனே, நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களுமே ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக இந்த நல்ல வேளையை கிருபையாக தந்தபடினாலுமே நன்றியோடு வாழ்த்து துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கெருபீன்கள் செராபீன்கள் சிங்காசனத்திற்கு மேலாக நின்றுமை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் உம்மை வாழ்த்தி உம்மை துதித்து உமக்கு ஆராதனை செய்யும் பொழுது பூமியிலேயும் ஒரு சிறு கூட்டமாகி எங்களை உமக்கென்று நியமித்து உமக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் எங்களை நியமித்திருக்கிறதற்காக உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதித்து உமக்கு மகிமை செலுத்தும்படியான இந்த விலையேற பெற்ற பாக்கியத்தை எங்களுக்கு கிருபையாக தந்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த எங்களை, கிறிஸ்துவை சேராமல் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்து உம்முடைய சொந்த சம்பத்துகளாக எங்களை மாற்றி உமக்கு ஆராதனை செய்யும்படியான பாக்கியத்தை கிருபையாய் தந்தபடினாலே நன்றி உள்ள இருதயத்தோடுமை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே நீர் விழாவிக் கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ மக்கள் சேர்ந்து வந்து தேவனை ஆராதிக்க முடியாவிட்டாலும் அங்கே வீடுகளில் இருந்து தேவாதி தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் அளித்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் இருந்தாலும் தேவ சமூகம் என்கிற உணர்வோடு கர்த்தர்கள் மத்தியிலே இருக்கிறார் என்கிற நினைவோடு கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை சேவிக்கும் பொழுது மெய்யாகவே நீர் ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்தளிவீராக. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக நடத்த வேண்டுமே. ஏனென்றால் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான வருகை நாட்கள் ரொம்ப சமீபித்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆகையினாலே நாங்கள் மெய்யான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக, உம்மை போல வாழத்தக்கதாக, கிறிஸ்துவின் திவ்ய சுவாபத்தால் நிரப்பப்பட்டு வாழத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை எங்களுக்கு பகிர்ந்தருளுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு மெய்யான மனஸ்தாபம், ஒரு மெய்யான மனம் திரும்புதல் எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். எந்த பகுதிகளிலே நாங்கள் சீர்பட வேண்டுமோ, எந்த பகுதிகளிலே நாங்கள் குணப்பட வேண்டுமோ அந்த பகுதிகளிலே நாங்கள் குணப்பட, சீர்பட, தேவனுடைய கிருபையினாலே நிரப்பப்பட தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் பேர் பேரா தனித்தனியா சந்தித்தல்லும் ஒவ்வொருடைய நிலைகளையும் அறிகிற பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழங்களையும் அறிந்து கர்த்தர் இடைபெற்று பேசி ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை புதிய பலத்தால் இடைக்கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூடிய சீக்கிரமாக நாங்கள் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் வாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்துள்ள பாவங்களை எல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்க போனோம். எல்லாரும் ஞாபகத்தோடு இருப்போம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த கர்த்தர் கொண்டு கொண்டிருந்தால் இதில் கலைவோர்ந்த போராடுவோம். ஆண்டோட வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய உள்ளம் கலைவர வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது. ஒரு நாளிலே எலிசபெத் மரியாதை சந்திக்கும் போது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளையை கழிப்பாக சொல்லிட்டு ஆண்டோடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டோடைய வசனத்தை நான் தியானிக்கும் போது நம்முடைய உள்ளம் தொழிலை மகள வேண்டியதும் அந்த வசனத்தின்படி ஜீவித்து அந்த வசனத்தின்படி ஜீவித்து நித்தியாசனத்தை பெற்றவர்களுக்கு தகுதிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தியானிக்கும் போது வசனத்தை வாசிகள். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், அடிக்கடி வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். நாம் அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டியதுதான் முக்கியமான அனுபவம். தரிக்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளவர்கள் பாக்கியவான் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே கர்த்தர் தம்முடைய தனத்தை அதாவது கர்த்தருடைய தனத்தை தான் என்ன செய்வார் என்றால் பலன் கொடுத்து சமாதானம் அருளை அவளை ஆசிரியப்பார் என்று நான் இப்போது வாசித்தோம். கர்த்தர் தம்முடைய தனத்தை, அவருடைய தனம் ஆனால்தான் அவருடைய பலன், அவருடைய சமாதானம், அவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லப்படும் போது உலகமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அது நித்தியமானதல்ல. பல்லோக ஆசீர்வாதம் தான் நமக்கு நித்தியமானது. அது அவருடைய அனைத்துக்கு அவர் தருவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், ஆசிரியக்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அவருடைய தனம் யார்? பழைய ஏற்பாட்டில் வரும்போது சங்கீதம் 73:12 அபிஷேகம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாருங்கள், ஒரு பாக்கியவங்களாக காணப்பட வேண்டும். அவருடைய தனம் யார்? அவருடைய கர்த்தர் நம்முடைய தனத்தை ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். சமாதானம் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். பலம் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். யாருக்கு கொடுப்பார்? அவருடைய தனத்திற்கு. கலைப்பாட்டில் வரும்போது கர்த்தர் எங்களுக்கு தெய்வமாக அவரை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட தனம் பாக்கியம். நம்முடைய வாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நம்முடைய வாக்கள் ஒரு காலத்தில் கர்த்தரை தெய்வமாக சுதந்திரமாக தெரிந்து கொள்ளவில்லை. பின்னாலே ஆண்டவர் வெளிப்பட்டு நானே தேவன் என்று வெளிப்படுத்தி ஆண்டவர் பிதாவாக ஆபிரகாமோடு பேசினார். நான் காண்பிக்க தேசத்துக்கு வா, உன்னை நான் ஆசிரியப்பேன் என்று சொல்லி அவரை அழைத்தார். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக சுதந்திரமாக தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் பாக்கியம். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொண்டு ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனுள்ள தேவனை அதாவது அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவர்கள் ஜெயித்தார்கள். அவர்கள் ஆசிரியக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு இதை மாத்திரம் ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்பட்டார்கள். அதை நாம் பின்னால் தியானிப்போம். கர்த்தர் யார்? கர்த்தர் யார்? பார்வன் ஒரு வேலையில் கேட்டார், தேவன் யார்? அவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஜீவனுள்ள தெய்வம். பல்லவத்திலே அவர்
பரிசுத்த தூதர்கள் பலரும் முழுவதும் செயலிலே கர்த்தர் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தர் என்று ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். ஆகாமத்திலே சிருஷ்டிப்பை பற்றி நாம் வாசிக்கிறோம். யார் சிருஷ்டித்தது இந்த உலகத்தை? வறுமையான உலகத்தை சிருஷ்டித்தவரும் அதை ஆசீர்வதித்தவரும் அதே மனிதனை ஒன்று பண்ணினவரும் யார்? அதுதான் மையான தெய்வம். அதுதான் கர்த்தரை அவரைதான் தெய்வமாக சுதந்திரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கயத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதாமை சிருஷ்டித்தது யார்? ஆதாமுக்கு ஏதே திட்டத்தை கொடுத்தது யார்? எல்லாம் கர்த்தர் தேவன், இவனுள்ள தெய்வம். அவரை தெய்வமாக சுதந்திரமாக தெரிந்து கொண்ட தனம் வாய்க்கிறது. நம்முடைய வாக்கள் தெய்வமாக சுதந்திரமாக தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் ஆசிரியக்கப்பட்டவர்களாகவே காணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாக்கியம் உள்ளவர்களும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் வேதம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. விசுவாசம் உள்ளவர்களாய் யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 படியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மறுபடியும் தேவனாலே பிறக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய சந்ததி என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சந்ததி உண்டு, அது தேவனுடைய சந்ததி. இயேசுவினாலே மறுபடியும் பிறக்கிற ஆத்மாதான் தேவனுடைய சந்ததி. பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு அவரை சார்ந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் அவர்தான் தேவனுடைய சந்ததி. ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவன் பாவத்திலே ஜெபிக்கிறான், அவன் தேவனுடைய சந்ததி அல்ல. அவன் என்றைக்கு தேவனுடைய சந்ததி அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே தன்னை தாழ்த்தி தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவள்தான் தேவனுடைய பிள்ளை. அவன் தேவனுடைய குடும்பத்திலே பிறக்கிறான். அவனை பற்றி தான் ஆண்டவர் நெக்கப்படுத்தலே உபதேசப்படுத்தார். நீ தேவனால் பிறக்கணும் அல்லது மறுபடியும் பிறக்கணும். அவன் தேவனால் பிறக்கணும். நீ ஜலத்தினால பிறக்கணும். நீ பரிசுத்தாவினாலே பிறக்கணும். அவன் நீ அப்போதுதான் நீ தேவனுடைய ராஜ்யம் வருவாய் என்று சொன்னான். அவர்கள் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னார், என் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. மறுபடியும் பிறந்தவன் பின்னாலே தேவனால் பிறந்தபடியினாலே, அவன் தேவனுடைய குடும்பத்திலே பிறந்தபடியினாலே அவன் தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகிறான். அவன் ஒருபோது என்ன செய்ய மாட்டான்? அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் அவன் பாவம் செய்ய மாட்டான். தன்னை காத்துக்கொள்ளுகிறான். அதுதான் தேவனுடைய குடும்பத்தில் பிறக்கிற அவருடைய சந்ததியுடைய விசேஷம். அதுதான் பரிசுத்தமாக வாழுகிறது தான். அது தேவனுடைய சந்ததி. வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தெளிவாக சொல்லுகிறேன். பெந்தெகோஸ்தே நாளிலே 120 அவனுடைய பாவத்திலே காத்திருக்கிறார்கள். 120 தேவனாலே பிறந்தவர்கள்.
அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போது அவர்கள் பெற்ற அபிஷேகத்தை பற்றி எல்லாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய மகனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக ஆண்டவராக இயேசு பற்றியும் ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் காத்திருந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அந்நிய பாஷை பேசி தேவனுடைய மருத்துவங்களை பேசுகிறார் என்பதையும் அவருக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார். அவருடைய பிரசனத்தை கேட்டவர்கள் கத்துள்ளவர்களாக சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு வாரம் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். நீங்கள் பரிசுத்தாய் பெற வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அந்நியன் ஐக்கியமாக இருக்க வேண்டும். பரிசுத்த பக்தியில் பங்கு பெற வேண்டும். நீங்கள் ஆண்டோடைய தனம் என்று ஆண்டவர் சொன்னார். அவளை பற்றி தேவன் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்திலே 47வது வசனம் படியுங்கள். அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அவருடைய சபையாக வீட்டிலே தேவன் சேர்த்து கொள்கிறார். அவள் தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள். அவளை தான் கர்த்தர் பலப்படுத்துகிறார். அவளுக்கு தான் சமாதானம் கொடுக்கிறார். அவளுக்கு தான் நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய சபை ரட்சிக்கப்படுவர்கள். அவருடைய சபை அவருடைய ஜனம். அவருடைய ஜனமாக மாறுகிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள். அவர்களுடைய ஜனங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. எங்கள் ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை எங்கள் நோவோடு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய்ப்பட்டு எங்கள் இந்த உலகத்திலே ஒரு வேறுபட்டவர்களாக தேவனுடைய சபைக்குள்ளே வர வேண்டும். பின்னாலே நாம் நிச்சயிக்கூட பழைய அனுபவத்துக்கு போகக்கூடாது. பழையவர் ஒளிந்து போயின எல்லாம் போதாகின. பழையவர் ஒளிந்து போயின எல்லாம் போதாகின. அப்போஸ்தலனாகிய பவுலை போடுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரையும் நாம் ஒருபோதும் அவருடைய தனமாக மாற முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலும் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக பாவத்தை அறிக்கையிட்டு நாம் ஆண்டோட பிள்ளையாகவே அவருடைய குடும்பத்திலே பிறந்தவர்களாக காணப்படுவானால் மாத்திரம்தான் நாம் அவருடைய கவனம் என்பதை மறந்து போகிறார். யாருக்கு பாவம் எடுக்குமோ அந்த பாவம் எடுக்கும் வரையெல்லாம் அவன் தன்னுடைய தனம் அல்ல. பாவத்தை விட்டு விடும்போது தான் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாகவே நிச்சயிக்கிறார். மாற்றி நம்மை ஆட்கொண்டு நம்மை ஆகிய நிலையிலே நடத்துகிறார் என்பதை மறந்து போகிறார். நாம் இப்போது முதலாவது அவருடைய தனமாக மாற வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ய சபையில். மனம் திரும்பும் போதுதான் மலைகளை வெட்டப்படும் போதுதான் பாவங்களை வெட்டப்பட்டு புதிய மனிதனாக மாறும் போதுதான் நாம் தேவனுடைய தன்னமாகவே மாற்றப்படுகிறது. நான் அப்போதான் தேவனுடைய பிள்ளையாக ஒருவன் வராமல் இருந்தால் போதும் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தையோ அப்பாவுடைய அதாவது அப்பா கொடுக்கிற நிச்சய ஜீவனையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால அவருடைய தனத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய தனத்துக்கு அவருடைய பலம் கொடுக்கிறார். தேவன் இந்த உலகத்திலே நன்மை செய்தாசு தெரியும் போது அந்த ஊழியத்துக்காக திருத்தம் கொள்ளுகிறார் அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாள் வரையிலும் தேவனோடு தான் இருக்கிறார்கள். தேவனுடைய
தேவனுடைய ஆலோசனைப்படி அவர்கள் ஆண்டவருடைய ஒளிக்களாகவே காணப்பட்டு அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய பாடுமரணம், ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் தியானிக்கிறோம் போது ஆண்டவரோடு இருந்தவர்கள் ஆண்டவரை விட்டு வீசி விட்டார்கள், தொட போயிட்டார்கள். அதுவும் போராமல் சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மறுதலித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி தான் இருக்கிறார், அவரோடு தான் இருக்கிறார். மறுதலித்த போது அவர் பின்னாலே தேவன் அவரோடு சொன்னார், இன்றைய இரவு சேவல் 2 பேரும் கூவுவதற்கு முன்னே என்னை 3 பேரும் மறுதலிப்பார் என்று சொன்னார். நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். யார் மறுதலித்தாலும் மறுதலிக்க மாட்டேன். ஆனால் மறுதலித்து விட்டார், மறுதலித்தார், சவித்தார் இயேசுவை பற்றி. எனவே அவரை பற்றி தெரியாது, சத்தியமணியினார் அவரை பற்றி தெரியாது. ஆனால் ஆண்டவர் கோடையில் இருக்கும் போது அவரை திரும்பி பார்த்தார், அவரை சவிக்கவில்லை. அப்போது மனகசம் நிச்சயத்தார் அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். மனங்கசம் அழுகிறார். என்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னே 2 தடவை போவதற்கு 3 தடவை எங்கே முதலிப்பார். சேவல் கூவுகிறது. ஆண்டவராக இயேசு கோடலுக்கு நிற்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுருவைத்தான் திரும்பி பார்க்கிறார். ஏன்? அவர் மறுதலித்து விட்டார். அந்த சத்தியத்தை எண்ணித்து 1.5 வருஷம் இயேசுவோடு இருந்த அந்த சத்தியத்தை அவர் மறுதலித்து விட்டார். அவர் எனக்கு தெரியாது, சவிக்கவும் சத்தியம் பண்ணிவிட்டார். இயேசு அம்மா திரும்பி பார்த்த உடனே, சேவல் கூவின உடனே அவர் திரும்பி பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு மனங்கசந்த அழுகிறார், மனங்கசந்த அழுகிறார். தேவன் அவரை ரட்சிக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறார். பின்னாலே அவர் உயிர் கலந்த போது 3ஆவது தரிசனத்திலே அவரோடு பேசுகிறார். இவன் போனாக சீமோனி, இவர்கள் அதிகமாக நடத்திலே அன்பு கொள்கிறார். ஆட்டுக்குட்டிகளை மேகி சொல்லுகிறார். பின்னாலே சொல்லுகிறார், எங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள், எருசலேமில் போய் நிச்சயங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அவளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம் படிக்கும் போது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து பலனால் தரிப்பிக்க வரும் வரைக்கும் எங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் சொன்னார். அவளுக்கு ஆண்டவர்கள் நிச்சயிக்கிறார் என்றால் பலன் கொடுக்கிறார். அந்த பலன் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியாக பலன் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அதாவது அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். என்ன புத்தகத்திலே என்னாகத்திலே பழைய பாடுவான் அதை பாருங்கள். அதாவது 23வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் பிள்ளையோடு ஆண்டவர் பேசுகிறார், பிள்ளையோடு பேசுகிறார். அவர்களை சவிக்க முடியாது அழைக்கிறான். ஆனால் தேவன் அவளை சவிக்கவில்லை. அவளுக்கு காண்றால் மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேன்மை பற்றி வெளிப்படுத்துகிறார்.
இந்த பலன் பெற்றவர் அவர்களுக்கு காணாமிருகத்துக்கு அந்த பலனை கொடுத்தார். இதே போல வரும்போது உன்னதத்தில் வருகிற பலன் பரிசுத்தாவியானவரை கொடுக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். கிறிஸ்துக்கள் உன்னதத்தில் ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணாமிருகத்துக்கு அந்த பலன் மருகத்துக்கு பலனை கொடுத்தார். அந்த பலத்தை கொண்டுதான் தேவன் கொடுத்த அந்த பலத்தை கொண்டுதான் அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள். அதே போல வரும்போது பரிசுத்தாவியை யாராவது தடுக்கிறார். எதற்கென்று சொன்னால் நாம் பலப்பட்டு உலகம் நாசம் சார் எல்லாத்தோடும் போராடி ஜெயம் வருவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலன் தருகிறார். சங்கரக்காரன் சொல்லுகிறார், உங்கள் நான் அனுபவிக்கிறேன், என் தேவனே உங்கள் நான் அனுபவிக்கிறேன், என் பலனே. 18ஆம் சங்கீதம் 1 வசனம் படியுங்கள். சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். பாருங்கள், புதன்பில் வாழும்போது தேவன் பலனாக இருந்து அவருடைய ஜனத்தை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இது கிறிஸ்துவுக்கு உன்னதத்துள்ள ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு உன்னதத்துள்ள ஆசீர்வாதம், பரிசுத்தாவே உன்னதத்துள்ள ஆசீர்வாதம். நாம் அவருடைய கனமாக மாற்றப்படும் போது ஆண்டவர் உன்னதத்துள்ள ஆசீர்வாதத்தை அவருடைய பரிசுத்தவங்களுக்கு அவருடைய கனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அன்றைக்கு 120 காத்திருந்த போது அந்த கிறிஸ்துவுக்கு உன்னதத்துள்ள பலனை அந்த 120 கொடுத்தார். அந்த பலத்தை கொண்டுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி வரையிலும் தேவனுக்காக ரத்த சாட்சியாக தன்னை அர்ப்பணித்து ஜெயித்தாரே தவிர அவர் இடத்திலும் அவர் சோர்ந்து போகவும் அவர் பின்னாகி போகவில்லை. ஆண்டவரை காட்டு கொடுக்கவும் இல்லை. ஆண்டவருக்காகவே அந்த வருஷத்தாருடைய பலத்தை கொண்டு ஆண்டவருக்காக ஜெயித்து அவர் வெற்றியோடு ஓட்டத்தை முடித்தார்கள் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் அதாவது பலன் எல்லாருக்கும் ஆண்டவர் பலனை கொடுக்கிறவர். அதாவது ஏசாவில் நான் ஏசா வாசிக்கும் போது ஏசாயா அப்பா அது எல்லாருக்கும் பலனை சோதரிப்போம். ஏசாயா 40:29 படியுங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் அசைங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். எந்த பலன் கொடுக்கிறார்? பரிசுத்தாவியை கொடுக்கிறார். கிறிஸ்தவ ஜீவிதத்திலே சில வேலைகளை நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் எதியா என்ன செய்தார்? இயேசுவால் உன்னை கொண்டு போடுவேன் என்று சொன்ன போது அவருக்கு சோர்ந்து போயிட்டார். தேவன் அவருக்கு அடையை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், அவரை வழி நடத்துகிறார், பலவதற்கு நேராக வழி நடத்துகிறார், அவரை பலப்படுத்துகிறார். அவர்களுடைய அவரை சோர்ந்து போவதை பலப்படுத்துகிறவர்களால் பரிசுத்தாவியானுடைய பலத்தை கொண்டு தான் தன்னுடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், சாட்சி ஜெயிக்க முடியும், நம்முடைய சரீரத்தை ஜெயிக்க முடியும். அந்த பலன் இல்லை என்றால் கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றியோடு ஓடி முடிக்க முடியாது. அவருடைய பலத்தை கொண்டுதான் ராஜா கொலையத்தோடு யுத்தம் பண்ண போகிறாரே, அவர் யாருடைய பலத்தை கொண்டு போனார்? தேவனுடைய பலத்தை கொண்டு போனார்.
ஆண்டவருடைய சபைக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த வேலை இன்றைக்கு நமக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் கிறிஸ்தவ ஜீவத்திலே ஆண்டவருடைய பரிசுத்தாவுடைய பலன் நமக்கு இல்லை என்றால் நாம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, நமக்கு ஒரு ஜீவை செய்ய முடியாது. ஒருவர் காவசோதனை வந்தபோது ஓடுவதற்கு பலம் இருந்தபடியினாலே ஓடுகிறோம். பலம் இருந்தால்தான் தன்னுடைய பிள்ளைகளை நாம் அதாவது ஒரு ஜெயமான ஜீவை யுத்தம் பண்ணணுமா? அப்போ சொன்னார், உங்களுக்கு மாசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, செலுத்தனங்களோடு அதிகாரங்களோடு வான மண்டலங்களில் சேனையோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆண்டோடைய ஜனமாக மாறும்போது அதாவது போராட்டத்துக்கு சத்துரு என்ன செய்கிறான்? அவன் எழுத்து விடுகிறான். அவனை ஜெயித்து ஜெயம் வருவதற்கு தான் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறார்? பலனை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். அதுதான் எது சொல்லப்படுகிறது, உள்ளான மனுஷனு பலங்காக பலப்படணும். அதுக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து அந்த பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவமற்றவர்களாகவே காணப்பட வேண்டும். தேவமற்றவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அம்சத்தை அவருடைய ஆவியானவரை கொடுத்து பலப்படுத்துகிறார். அவருடைய பலத்தை கொண்டுதான் நாம் இன்றைக்கு பூர்ண வருஷத்தை அவர் வாழ்க்கை செய்ய முடியும். உலகத்தை ஜெயிக்க வேண்டுமோ? பாவத்தை ஜெயிக்க வேண்டுமோ? எல்லாத்துக்கும் தேவைய பிள்ளைகளே நாம் அதாவது ஆண்டுடைய பலன் நமக்கு தேவை. அதுதான் அந்த பரிசுத்தாவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியை வாழும்போது எங்கள் பலன் அடைவீர்கள். இந்த பலத்தை கொண்டு தான் தேவைய பிள்ளைகளை என்னைக்கு ஆண்டவரை துதிக்க முடியும், மயப்படுத்த முடியும், எதிர் சக்தியை ஜெயிக்க முடியும். பின்னோக்கி போகிறதெல்லாம் முன்னேறி போக முடியும். எல்லாம் அந்த பலத்தை கொண்டு தான், பலம் இருந்தால் போக முடியும். மாசத்திலே நாம் பேசுமானால் விலை இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஞாபகத்திலே பலம் வருவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அல்ல ஆகாரத்தை எல்லாம் சாப்பிடுவோம். பரிசுத்தாவுடைய பலம் நமக்கு வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முழங்கால் படிவிட்டு ஆண்டவரிடத்தில் அந்த பலனை கேட்டுப்பட்டுக் கொள்ள வேண்டும். தேவையாகவே நம்மை மாற்றி நம்மை பூர்ணப்படுத்தும். பழங்கால எழுந்துதான் தேவ தெய்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாலும் நாம் அந்த ஆவியானவராலே நாம் பூர்ண பரிசுத்தம் அடைய வேண்டுமானால் நான் ஜெயம் பெற வேண்டியதில் ஜெயம் பெற்று ஆண்டவருக்காக பாடுபட்டு ஆண்டவரை துதிக்க வேண்டிய இடத்துல துதித்து தேவனை மேம்படுத்த வேண்டுமானால் இந்த பலன் நமக்கு தேவை. சோர்ந்து ஓடுக்கு அவர் பலம் கொடுக்கிறார். சோர்ந்து ஓடுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? பலம் கொடுக்கிறார். எதையா சோர்ந்த போது ஆண்டவர் பலம் கொடுத்து அவரை என்ன செய்கிறார்? அப்படியே விட்டு விட்ட தெய்வனால பலம் கொடுக்கிறார். எதையாவே உனக்கு எங்கே என்ன காரியம் ருசிக்க அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவரை பலப்படுத்துகிறார். எழுப்பிடணும். ஒரு நேரம் ஆகாரத்தினால் 40 நாள் நடந்திருக்கிறார். அவரை கைவிடவில்லை. பின்னாலே அவருக்கு ஆண்டவர் பலம் கொடுத்தபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆலோசனைப்படி அவருடைய தேவனுடைய கிரியைகளை செய்து முடித்த முன்பு பல்லவத்துக்கு நேராக என்ன செய்கிறார்? புறப்படுகிறார். மனிதத்தை காணாமல் பல்லவத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அந்த பலத்தினால் தான் சுகக்காட்டில் மேலேயோத்து போகிறார். எவ்வளவு மேன்மையான அனுபவம்! அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லாம் நமக்கு தேவை. தேவ பலத்தில் தான் கிறிஸ்தவ ஜீவிய வெற்றி அடையும்.
விலை இல்லாத ஒருவரை யுத்தம் பண்ண முடியாது, போராட்டத்திலே ஜெயம் பெற முடியாது. நாம் எப்போதும் ஜெயப்பட்ட பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும். காணாமல் மிருகத்துக்கு பலன் தேவன் அவளுக்கு கொடுத்தபடியினாலே அவர்கள் தேவனுடைய தனங்களை யுத்தம் பண்ணி என்ன செய்கிறார்கள்? சத்துருவோடு யுத்தம் பண்ணி என்ன செய்கிறார்கள்? ஜெயம் பெறுகிறார்கள். எந்த எழுத்திலிருந்து புறப்படும் போது எந்த ஆயுதம் கொண்டு வந்தார்கள்? கையில் எந்த ஆயுதம் இருக்கிறது? இச்சமன்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அவளுக்கு பலம் கொடுக்கிறார். தேவன் தான் அவளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் அவர் தான். எப்போது ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். நீங்கள் அந்த யுத்தத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்திலே எல்லாவற்றுக்கும் தேவனுடைய பலம் தான், தேவனுடைய கிருபை தான், எல்லாம் தேவனாக. இன்றைக்கு நாம் ஜெயப்பெற வேண்டுமானால் எல்லாம் தேவனுக்கு தான், தேவனுடைய கிருபை தான், தேவனுடைய பலம் தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் போராட்ட சாலையிலே இருக்கிறோம். இந்த உலக ஓட்ட முடிவரையில், இந்த உலக ஓட்ட முடிவரையில், இயேசுடைய வர வரையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தில் தான் அவளை ஜெயம் வர முடியும். யூதாசோட மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஜெயப்பட்டு அவர்கள் அடுத்த சாட்சியாகவே அவர்கள் வழித்து அவர்கள் போது இழப்பாரிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தேவ பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும், பலமான அனுபவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனப்படுகிறவர்களுக்கு ஆண்டார் பலம் கொடுக்கிறார். எல்லாரும் கத்தனை சோதனை, கத்தனை சோதனை. அவருடைய தனத்துக்கு பலம் கொடுக்கிறார். எவ்வளோ விசேஷம்! எல்லாருக்கும் வரல, அவருடைய தனத்துக்கு கொடுக்கிறார். நீங்கள் முதலாவது அவருடைய தனமாகவே இருக்க வேண்டும். அவருடைய வரையில் அவருடைய தனமாக இருக்க வேண்டும். அவருடைய தனத்தில் அதாவது அடையாளம் இருக்க வேண்டும். அபிஷேகம் தான் ஒரு அடையாளம். இயேசுடைய இரத்தம் தான் ஒரு அடையாளம், நம்ம கலவன அடையாளம். அவருடைய பரிசுத்தாவுடைய வல்லமை அவருடைய நமக்கு அது ஒரு அடையாளம். பரிசுத்தாய் பெற்ற தேவ பிள்ளைகள் அவர்கள் விசேஷித்தவர்கள். அவர்கள் தேவன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் என்று சொன்னார். அதுபோல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சத்தம் வெள்ளம் போல வரும்போது அவரை கொடியேற்றி நமக்காக அவரை யுத்தம் பண்ணி ஜெயகம்பீரம் பாடுவதற்கு நமக்கு அவர் உதவி செய்வார். அதனால் எப்போதும் ஒரு சுத்தாய்களை ஜெயிக்க வேண்டும். அது பெரிய பலம். அவர் பலம் கொடுக்கிறவர். அவருடைய பலத்தை கொண்டு தான் தன்னுடைய பிள்ளைகளை வெற்றி அடைய முடியும். அவர் பலம் கொடுக்கிறார். அண்டவரே இந்த கஞ்சனம் வைக்கணும், என்னை பலனை தாழும், பெருவேலை தாழும், பலனை தாழும். சத்துருலாம் என்னை ஜெயத்தை கண்டுதான் நான் தோட்டு போகக்கூடாது. தோட்டு போகிற கூட்டம் அல்ல, ஜெயிக்கிற கூட்டம். ஜெயப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஜெயப்பட்டவர்கள் தான் ஆண்டவரோடு, ஜெயப்படாதவர்கள் ஆண்டவரோடு பாராட்ட முடியும். அதனால் பரிசுத்தாவுடைய பலத்தை கொண்டு தான் நமக்கு வெற்றி அடைய முடியும். ஒரு நாள் பட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. அது வினவும் நாம் சோதித்து அறிய வேண்டும். இன்றைக்கு ஜெயவினமான பாதையில் தான் நான் ஜெயித்து ஜெயத்தோடு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எல்லாவற்றையும் பரிசுத்தாவுடைய பலம். பேதையானாலும் அவர்கள் நஷ்டப்பட்டு போவதில்லை. வழி இதுவே என்று சொல்லி நேர்மையான வழியிலே ஜீவ பாதையிலே வழி நடத்துகிற
பரிசுத்த ஆவியானவர் நம்மை தீவப்பாதையை நடத்தி அவர் அனுசிவானோட வரிக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும். அதனாலே அவருடைய தானத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். மற்றபடி அவர்களுக்கு சமாதானம் இல்லை. அவருக்கு உண்மையான சமாதானத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஏழையாக இருக்கலாம், அறிவில்லாதவர்களாக இருக்கலாம், கொஞ்சம் தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறார். நான் கொடுக்கிறேன், மனுஷன் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, தேவன் கொடுக்கிறார் சிலாத சமாதானம். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது வருஷத்தை தூதர்களை எப்படி பாடினார்கள்? உன்னதத்தில் இருந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, கோவையிலே சமாதானம், மனுஷனுமே பெரியவன்றாவதாக என்று சொல்லி பாடினார். சமாதானம், நாம் ஒருவர் சமாதானம் இருக்கணும். அது யார் சமாதானமாக இருக்க முடியும்? ஆண்டுடைய தனம் ஒரே ரத்தத்தில் தோன்றினவர்கள், ஒரே ரத்தத்தில் தோன்றினவர்கள். கர்த்தரை பழைய பாட்டில் வரும்போது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக சுதந்திரமாக தந்துள்ள தனம் பாக்கியம் உள்ளது. அவர்கள் ஒரே தனம், அவர்கள் ஒரே தனம், ஒரே ஜாதி, அவர்கள் ஒரே குடும்பத்தில் உட்பட்டவர்கள். அவர்களுக்குள்ளே எப்போதும் சமாதானம் இருக்க வேண்டும். புதைப்பால் வரும்போது அதாவது நமக்கு சமாதானத்தை ஒன்று ஆக்கிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு வந்ததென்று ஏசாவில் நம்ம 53 நாம் வாசிக்கிறோம். அவர் மூலம் நாம் நிச்சயப்படுகிறோம் சமாதானம். அவருடைய இரத்தத்தாலே அவருடைய ஜனமாகவே இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய ஜனமாகவே நாட்டப்படுகிற ஜனங்கள் எந்த பாஷைக்காரானாலும் ஜாதிக்காராலும் எந்த ஜாதியானாலும் எந்த தேசத்தானாலும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் ஒருவர் ஒரே குடும்பத்தில் பிறந்த சமாதானத்தோடு வாழ வேண்டியதும் ஒரே குடும்பத்தில் பிறந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு சமாதானத்தை இழந்து போவதோடு சமாதானமாக வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவை பார்த்தால் இது என்னுடைய குடும்பத்தில் பிறந்த என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்று சொல்லி அது சமாதானமாக வர வேண்டும். அதான் பூலகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள். கொலோசியர் 1:21 படிகள். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவருடைய சிலுவையில் சிந்தனை ரத்தத்தினாலே உலகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? சமாதானப்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம். உலகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அல்லது இனி நாம் பரலோகத்திற்கு போகணும். அப்போது உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக ஒரே ஜாதியாக ஒரே தேவனுடைய முன்னிலையிலே நாம் அவரை பணிந்து நாம் ஒரே ஜாதியாக ஆண்டவர் சாதத்திலே காணப்பட்டு நான் எச்சரிக்கையாக வைப்போம். அதனாலே என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய பணிது நமக்குள்ளே பாகுபாடுகள் வேற்றுமை இருக்கக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மான்னு சொன்னால் தேவனுடைய குடும்பத்தில் பொறுத்தவர்கள் என்னுடைய குடும்பத்தில் பிறந்த என்னுடைய சகோதரன் என்ற சகோதரி என்று சொல்லி பரிசுத்த வாக்க செய்ய வேண்டும். என்று பரலோகத்தால் சொல்லப்படும் போது நமக்கு தேவனுக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆண்டவர் தீர்த்தார். அவருடைய இரத்தத்தினாலே சமாதானமானே ஒரே இரத்தத்தினாலே உலகத்துள்ளவர்கள் பரலோகத்துள்ளவர்கள் ஒன்றாக இருந்தார்.
அது பல்லவத்தில் இருக்கிற பாவை அப்பா பாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிகாரத்தின் ஆவியை தந்தது எல்லாம் தேவனுடைய பாடுகளினாலே அவருடைய லட்சத்தின் முன்னேற்றினால் தான் நம்ம என்ன செய்தால் வல்லாக மாற்றினார். ஆண்டவராக இயேசு சொன்னார், மரியாதை, நான் என் தேவனிடத்துக்கும் நான் பிதாவிடத்துக்கும் நான் ஏறி போகவில்லை, நான் உங்கள் தேவனிடத்துக்கும் உங்கள் பிதாவிடத்துக்கும் நான் ஏறி போகவில்லை. நமக்கு பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிவாரத்தின் ஆவியை தந்தது தேவனுடைய குடும்பத்திலே நம்மை தேர்ந்தெடுத்ததையால் அதுக்காக பாடல்கள் அனுபவத்ததையால் சமாதானம் நமக்கு தேவனுக்கு பகவத்தில் தூதர்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம். உலகத்தில் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டு வருஷத்துவாங்கள் பழைய ஏற்பாட்டு வருஷம் எல்லாம் ஒரே குடும்பமாக தெரிந்து நம்மை ஒரே குடும்பமாக ஆண்டவர் மாற்றினார். நமக்கு சமாதானம். இன்றைக்கு நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. வேதத்திலே வாசித்து பாருங்கள், இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், எங்கிருந்து வந்தவர்கள் இவர்கள், அதாவது சோதனையில் இருந்தார்கள், அதாவது ஜெயம்பெற்ற பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லப்படும். ரொம்ப ஓட்டிலிருந்து வந்தார்கள். இப்போது பாருங்கள், பல ஜாதி, பல கோத்திரம், பல பாஷை, பல தேசம் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அத்தனை பேரும் பாருங்கள் சமாதானமாக ஒரே குடும்பமாக ஒரே ஜாதியாக ஒரே கனமாக பல்லவத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய பரிசுத்த சரத்தின் முன்னிலையிலே ஆட்டுக்குட்டியானுடைய முன்னிலையிலே நாவகிய தேவனுடைய முன்னிலையிலே நின்று ஆட்பரிக்கிற சத்தத்தை பாருங்கள். அவளை எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? வெண்வஸ்திரம் கொடுக்கிறார். இதை அறிந்து ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் வருஷத்தவாங்க இயேசு ரசினாலே கலவப்பட்ட அத்தனை வேணும் ஒரே குடும்பம். அதே போலவே ஒரே இயேசு ரத்தங்கள் கலவப்பட்ட ஒரே குடும்பம் வருஷத்தவாங்கள் தான் தேவனுடைய பல்லவத்திலே ஒரே குடும்பமாக ஒரே ஜாதியாக ஒரே பாசக்காரராக ஆண்டவர் வாரத்தில் இருந்து ஆண்டவருக்கு என்ன வெற்றிவன் மகிமையை செலுத்தி ஆட்படுத்து ஆண்டுடைய அதாவது சிங்காசனத்தின் முன்பாக நின்று ரெண்டு வருஷத்தை தரித்து ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்ப்போம். அவருடைய இடத்துக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரே ஜாதி ஒரே பாஷை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நான் நோயிலே தேவ தரிசனத்தை பார்த்தேன். என்னபடியோட பரிசுத்தவாங்க எல்லாரும் ஒரே பாஷையாக தேவனுக்கு அல்லையில் செலுத்த ஒரே அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி தேவனை துதிக்கிறார்கள். ஆர்ப்பரிக்க ஒரே பாஷை தான் அல்லேலூயா சோதரம் அல்லேலூயா எல்லாரும் நேசிக்கிறார்கள். பல்லவத்திலே ஆண்டவருடைய முன்னிலையிலே அவரை ஆராய்ச்சி அவரை மயப்படுத்துகிறார். சமாதானத்தை கொண்டு வரணும். ஆக்கிலே எல்லாம் இயேசுவால் தான் வந்தது. அவருடைய தினத்திற்கு ஆண்டவர் வையான சமாதானத்தை கொடுக்கிறார். தாவைய தேவனே அப்பா தாவை என்று கூப்பிடக்கூடிய புத்தர் சிவார்த்தை தருகிறார். என் தேவனே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்தர் சிவார்த்தை தருகிறார். எவ்வளவு பேருந்து என்ன அனுபவம் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளில் இதை அறிந்து செயல்பட வேண்டும். அடுத்தபடி இதனுடைய பிள்ளைகளை தேவன் அவருடைய ஜனத்துக்கு சமாதானம் அழுகிறார். உலகத்தில் உள்ளவைகள் உலகத்தில் உள்ள பரிசுத்தவாங்க உலகத்தில் உள்ள பரிசுத்தவாங்க உலகத்தில் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் பரிசுத்த தேவன் எல்லாரோடும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சமாதானமாக நாம் பலவத்தில் அனுபவிக்க நமக்கு என்ன செய்கிறார்? நாங்கள் ஆண்டவராக இயேசு அவருடைய கனத்திற்கு ஆண்டவருக்கு சமாதானத்தை கண்டறிடுகிறோம். இதை நாம் அறிந்து செயல்படுகிறோம். அவருடைய சமாதானம் அவளை ஆசிரியக்கிறார். யார் ஆசிரியப்பட்டவர்கள்? யார் ஆசிரியப்பட்டவர்கள்? உலகத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஐஸ்வர்யான் ஒரே ஆசிரியப்பட்டவன் தான். அதை இருந்தால் ஆடையெல்லாம் தடுத்து அவன் காணப்படுகிறான். ஆனால் அவனை வீட்டு வாசப்படியிலே
ஒரு தரித்திரன், அது ஏழை, ஒருவன் அங்கே இருக்கிறான். 2 பேருக்கு மரணம் சம்பவிக்கிறது. ஆசிரியக்கப்பட்டவர்கள் யார்? அந்த ஏழை தரித்திரன் மேலே போகிறான். தூதர்கள் வருகிறார்கள். அவருடைய காலத்திலேருந்து அங்கே ஆவராவுடைய மடிகளே அல்லது சேவலை கொண்டு விடும். இவன் கீழே கீழே இருந்த வேலை பார்க்கிறான். தேவனுடைய பிள்ளைகளில் யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசு, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 25வது விவரத்திலே 25:34 வாசியங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 21வது வசனத்திலே, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆண்டவராக இயேசு மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்க போறார். அந்த காலம் மேலே வருகிறது. அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் பரிசுத்த தூதரோடு வருவார். அப்போது மனுஷனை 2ஆக பிரிக்க போனார். நான் அதிகாரத்திலே ஆவியாளர் சொல்லுகிற வசனத்தில் சொல்லுங்கள். என்ற வெள்ளாடுகள் இடப்போடு செம்மறியாடு வலப்பக்காக பிரிக்க போனார். அப்போது வலப்பக்கம் பார்த்து சொல்லுகிறார், 80 நாள் ஆசிரியக்கப்பட்டவர்களே, பிறகு ஒன்றானவர்கள் உங்களுக்காக ஆயுதப்படுத்தப்பட்ட ராஜ்யத்தை சிவப்பட்டவர்களுக்கு இடப்பக்கம் வெள்ளாட பார்த்து சவிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுங்கள். ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு சிலைநூல்கிறான் போனார். அவருடைய தனமாக மாற்றப்படாமல் போனார். ஆயுஷன் போல தேவத்தை ரட்சப்பை இழந்த தேய்ப்பான். ஆனால் அவர் சவிக்கப்பட்டவன் என்பதை ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. இப்போ வலப்பக்கம் இருக்கிற செம்மறியாடு அது பாட்டு சொல்லுகிறார், என்னுடைய பிதாவினால் ஆசிரியக்கப்பட்டவர்களே. யார் ஆசிரியக்கப்பட்டவர்கள்? யார் ஆசிரியக்கப்பட்டவர்கள்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற தினமே செம்மறியாடு ஆண்டோட சத்தத்தை கேட்டு ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரை கொண்டாடி ஜெயிக்கிற ஆடு, ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு ஆண்டோட அவைகளை ஜெயிக்கிற ஆடு, வேப்பனுக்கு கீழ்படிக்கிற ஆடு, வேப்பனுடைய வசனத்தை கை கொண்டு ஜெயிக்கிற ஆடு. அந்த ஆடு பாருங்கள், அது ஆசிரியக்கப்பட்டது. அது ஆசிரியக்கப்பட்டதானா? அதான் இடப்பக்கம் இருக்கிற வெள்ளாட்டு ஆசிரியக்கப்பட்டதா? வெள்ளாட்டை பார்த்து ஆட்கள் என்ன சொல்லுகிறார்? சாவிக்கப்பட்டவனி சாசுக்கானதோ ஆழ்த்தப்படுத்தப்பட்ட ராஜ்யத்தின் சௌந்தரியம். சாசு இருக்கிற இடத்துல போல எல்லாம் சாவிக்கப்பட்டவர். சாதாரண போல அத்தனை ஆன்மாவும் சவிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது. ஆசிரியக்கப்பட்டவர்களுக்கு அங்கே இல்லை, அங்கே இடம் இல்லை. அதில் ஆசிரியக்கப்பட்டவர் பலவத்திலே ஆட்டுக்குட்டியானங்களோடு ஆகிய தேவனோடு. இன்னொரு காரியத்தை உங்களை விலைக்கு காட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு அதாவது சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனம் படியுங்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். எங்கே? எங்கே? பரலோக ராஜ்யம். பரலோகத்திலே. தெளிவாசிகள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். எங்கே பந்தி இருப்பார்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு அவர்கள் என்ன செய்வார்கள்? பந்தி இருப்பார்கள். எங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்கே இருக்கிறார்கள்? எங்கே இருப்பார்கள்? பரலோகத்தில் இருப்பார்கள். ஆசிரியக்கப்பட்டவர்களான அந்த உலகத்தில் அவர்களை ஆசிரியக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இப்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் பரலோகத்திலே பந்தி இருக்கிறார்கள். ஆசிரியக்கப்பட்டவர்களான கிழக்கிருந்தும் மேற்கிருந்தும் போய் என்ன செய்ய வேண்டும்?
பல தேசத்திலிருந்து போய் பயணிகள் வந்திருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல ஆண்டோட வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அல்லேலூயா கலக்கல மேற்கல எங்க வருது அல்லேலூயா அவர்கள் அழகாக ஈசாக்கு யாக்கோபு என்பதோடு பந்திருப்பார்கள். அவர்கள் பாக்கியமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பருவத்தில் இருக்கிறார். நான் மனுஷன் சதாகாலம் உயிரிழக்கிறேன். பருவத்தை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை புதிய பார்க்கும்போது ராமகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு பார்க்கணும். நாம் அவரோடு காணப்பட வேண்டும். பருவத்திலே ஆசிரியக்கப்பட்டவர்கள் கோடி கோடி பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பருவத்திலே காணப்பட அவருடைய வரிசையிலே நாம் காணப்பட வேண்டும். நாம் ஆசிரியக்கப்பட்டவர்கள். பல்லவத்துக்கு யாரும் தகுதி இல்லையோ அவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்திலே எவ்வளவு சம்பூர்ணமாக ஐஸ்வர்யவானாக ஜீவித்தாலும் தன்னுடைய பிள்ளைகளே பல்லவகம் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அவன் ஒருபோதும் ஆசிரியக்கப்பட்டவன் அல்ல. ஒரு வாழ்க்கை பலத்து நோயாக என்பது அல்ல 90 அல்ல 100 கூடும். நாங்கள் எங்கே அவர்கள் யாக்கோபு எங்கே இருக்கிறார்கள்? ஐஸ்வர்யவான்கள் தான். அவர்கள் ஆண்டோட கற்பனையை கை கொண்டு தெரிவித்தார்கள். உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் ஒரு நாளில் இந்த மலையத்தை விட்டு எங்க போவார்கள்? மேலவும் போவார்கள். நேரத்தை போல பலவீன தானிகள் பலவீன வாரத்துக்கு திகழ்கிற புறாக்களை போல கடந்து வருகிற இவர்கள் யார்? எங்கள் மருந்து பலவம் போமா நாம் ஆசிரியக்கப்பட்டவர்கள். எக்காலத்த பாடுகள் நமக்கு அவர்களுடைய மேன்மை காரியங்களே அது எக்காலம் அந்த பாடுகள் இல்லை. எக்காலத்த பாடுகள் இன்னும் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்லவே. எக்காலத்த பாடுகள் இனி வெளிப்படும் அதான் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்லவே. ஏகாகமாக பாடும். அதான் சொன்னார் மனதிரும்பு பலவராஜன் சமுதிரம் சொன்னார். எக்காவது சொன்னால் ஏது அழுத்தாங்க மறுபடியும் போல ஏன் அவையினால போல ஏன் மறுபடியும் போல ஏது அழுத்தினால போல ஏன் அவையினால பிறந்தவர் பலவராஜ்யம் ஆண்டவர் என்று சொல்லுகிறான். பலவராஜ்யத்திற்கு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். பிற்பாடு ஜலத்தினாலே மாறும் வருஷத்தாய் நான் நேரம் சொன்னான். அடுத்த விட வருஷத்தாய் பெற்றனே இந்த உலகத்திலே பரிசுத்தான் தேவி ஆண்டவர் நாம் வருவதையில் ஆண்டவர் சொல்லுகிறோம். ஆண்டவர் வருவதையில் ஏதாவது சேர்க்கலாம் வருவதை பரிசுத்தமாக யுகாகமாக நாம் தேவனோடு வாழ்வோம். நான் ஆச்சரியப்பட்டவர்கள். பல்லவத்தை யார் தகுதியாக ஜெயிக்கிறதோ அவ்வளோ ஆச்சரியப்பட்டவர். அவர் இந்த உலகத்திலே எந்த நிலைமையில் ஆண்டவர் வைத்திருந்தாலும் சொல்லலாம். அந்த நிலைமையிலே நாம் பல்லவ ராஜ்யத்துக்கு ஆண்டவர் வசனத்துக்கு கைக்கொள்வார்களாம். ஆண்டவரை தெய்வமாக சோதரமாக தெரிந்து கொண்டு அவரை ஆகியோடு ஒன்றோடு ஆராய்ப்பார்களாம். உலகத்தில் பாவ கலையிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த தெய்வ சுவார்களாம். எப்போதும் ஆண்டோடைய வருகை நோக்கி தெரிவிப்பார்களாம். அவர்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள். தேவனாய் சேகரம் அவர்கள் பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்வார்கள். பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் பலவத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் ஆசிரியக்கப்பட்டார்கள். அதனால் ஆண்டவர் வசனத்தை கேட்டதே தன்மை எங்கள் ஆண்டவரை தரமாக இருக்கிறீர்கள். எங்கள் ஆசிரியக்கப்பட்டோம். உங்களுக்கு ஆண்டவர் உதவியை தருகிறார். பரிசுத்தாவுடைய உதவி தருகிறார். வாக்கியமாக வாக்கியம் ஒரு தேவனுடைய ஒரு பிலிப்பு என்று சொல்லப்பட்டவர்களே ஒரு தேவனுடைய மனிதன் சபையிலே 7 பேரிலே ஒருவர் பிலிப்பு. அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது. 4 பிள்ளைகள். எத்தனை பெண்பிள்ளைகள் இருக்கட்டும் பரிசுத்தாய் பெற்றிருப்பார்களா? பரிசுத்தாட்டிகளாக காணப்படுவார்களா? அவர்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள். 4 பிள்ளைகள் 4 பேருக்கு அதை சொன்னாங்க. வருத்தப்பட்ட பரிசுத்தவாட்டிகள் ஆசிரியக்கப்பட்டோம். அப்பனே சோதரி
ஒரு யானை ஓட்டு, ஒரு யானை ஓட்டு. 65 வருஷம், 65 வருஷத்தை கதையை போல கழித்து விட்டார். இன்னும் ஒரு ஆண்டு தேவனுடைய சந்தடித்து தேவனாய் தம்மனில் பல ராஜ்யத்தைப்பட்டு பல இருக்கு. தேவனோடு சந்தடித்து வருஷத்த வாழ்க்கை நடந்தது. ஒரு தேதிக்கு அது சரியாக காணப்பட்டது. ஆண்டவராக இயேசுடைய வருஷத்தை வருகை பெற்று, அதாவது அவர் வருஷம் முன்னேறார். ஆனால் அவர் எப்போது பல்லவத்தில் இருந்தாலும் போனார் என்று பார்ப்போம். அவரால் ஆச்சரியப்பட்டார். எங்களால் நான் ஆண்டவரோடு வரையில் தேவனோடு சந்தரித்து யானகோ போல தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும். கத்தோட ஆசீர்வாதத்தை நெத்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் தகுதி கொடுப்பவராக அவன் எல்லாரும் ஜெயிப்போம். எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்ல இயேசுவே, எங்கள் தேவனே, எங்களை உடைய தானமாக மாற்றினீரே, எங்களை உடைய தானமாக மாற்றினீரே. மரணம் வரைக்கும் வரையில இயேசு வரையிலும் நாங்கள் உடைய தானமாக காணப்பட வேண்டும். ஒரு எதையா போல, ஒரு யானைக்கு போல, ஒரு ஆவிசாக்காக்கவும் போல உங்களுடைய தானமாகவே இந்த விளையத்தில் காணப்பட்டு உங்களுடைய தானங்கள் மயப்படுத்தி ஆராய்ச்சி தவிர்த்து வருஷத்தை செய்து 2வது வருகையில் நாங்கள் நத்திய ஆசீர்வாதப்பட்டு போல அவருடைய ஆவிசாக்காக்கவும் எங்களுடைய வருஷையில் நாங்கள் காணப்பட்டு நத்திய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை ஆராய்ச்சி மயப்படுத்தி உதயமான உதவியில் நித்தியத்தை அனுபவிக்க தேவன் எங்கள் யாவருக்கும் பாராட்டி எங்களை போனப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம். நல்லதாவே ஆத்மாவே கந்தரேசு உலகமே மனுஷத்தால் நாமத்தை ஆத்மாவே கந்தரேசு அவர் சாயதாக ஆடும் அளவாதி. ஆமாம், நம்முடைய கந்தராக சிவசங்கதி வாகியதனுடைய வருஷத்தாக ஐக்கியம் நம்மோடு சகல வருஷத்தவன் சதா காலங்களிலும் வரை இருப்பதாக. ஆமென்.